ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன வந்துட்டு அவங்களுக்கு தனக்கு தானே பேசிக்கிட்டே அப்படியே அவங்க வேலையை அவங்க நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் அதுவும் மேரேஜ் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பெரிய கவலை என்னவா இருக்கும், அவங்க ஹஸ்பண்டை கொண்டு தான் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர் ஒரு பொண்ணோடு பழகிட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்போ எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் பண்ணுறது வந்துட்டு அவரோட சின்ன வயசு சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டோ, இல்லை அதாவது மேரேஜுக்கு அப்புறம் அவர் வந்து யார் கூடயோ கல்யாணம் பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரோ அப்படியோ, இல்லை இதுக்கு முன்னாடி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வந்து எக்ஸ் லவராக இருந்த பொண்ணோ அப்படிலாம் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் கூட மனசை நான் தேத்திக்குவேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநாத ஆசிரமத்தில் இருந்த ஒரு பொண்ணை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நான் உனக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அவ கூட வந்து இந்த மாதிரி பழகிறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது அவர் ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் குழந்தைய தத்தெடுப்பாங்க வளர்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருங்க நல்லா விவரமாக ஒரு வயசு பொண்ணு தத்தெடுத்து கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இதாக இருக்குது. அவங்க வந்து என்ன நினச்சா, சரி ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொதுநலவாதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் நினச்சாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி வேலை பார்க்குறது அவங்களுக்கு அரசல் பொருசலாக தெரிஞ்சால் கூட சரி முழுசாக கையங்கலமாக பிடிக்கிற வரைக்கும் விட்டு வைப்போம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க ரிலேஷன் ஒருத்தர் அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா ஆன்ட்டி அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க இப்போ கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னம்மா எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிற, என்னெல்லாம் நடக்குது தெரியுமானோட என்ன பிரச்சனைமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்னம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து எல்லா நேரமும் அவளையே கேர் பண்ணிட்டு இருக்கான், எல்லாருக்கும் அது தெரியுது, உனக்கு மட்டும் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே ஹீரோன் அமைதியாக இருப்பாங்களா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நைட் டைமில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணுறதுக்கு, அதாவது குளிக்கிறதுக்கு, அதை ஒரு பர்சனலாக ஹீரோ வந்துட்டு, அதாவது ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ரெடி பண்ணி வைக்கிறார். அதாவது இப்போ நம்ம வெளியே போகிறோம், இத்தனை மணிக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம்ல, அதனால் இன்றைக்கி நைட்டு நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருப்பாங்களா. ஹீரோன் அப்போ கூட அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, 6 வருஷம் முன்னாடிலேருந்தே வந்துட்டு நாங்கள் வந்து கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம், அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால், அதாவது அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு உண்மையான புரிதல் பிரியம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாமே தவிர்த்து எனக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு நாலு அன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சர்ப்ரைஸாக நான் அவனை போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோன் வெளியூர் வேறு வந்திருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆன்ட்டிகிட்ட சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பாங்க. இப்போ ஹீரோன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கிட்டே வந்தாங்கல்ல, அப்போ அவங்க அதை தான் நினச்சிட்டே வராங்க. எவ்வளோ பேர் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் நான் நம்பவே இல்லை, என் கண்ணால் அதை நான் பார்க்குற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே வருவாங்க. இதெல்லாம் பார்க்க பாவமாக இருக்கும்ல. அப்போ தான் ஹீரோன் வந்து உள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அந்த மாதிரி இருப்பாங்க. அதோடு அந்த பொண்ணு அதோடு சும்மா இல்லாமல், ஏன் என்னை வந்து இப்போவே போக சொல்கிற, நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கும், அதாவது கொஞ்சிக்கிட்டு. அப்போ உடனே அவர் என்ன சொல்வார், ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னை எப்போ கிளம்ப சொன்ன, ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்க, நீ கிளம்பு, இன்றைக்கி வந்து அவள் வந்தாலும் வந்துடுவா, ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோட பர்த்டே, ஸோ அவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்தாலும் வந்துடுவா, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்லாமல், இன்னும் நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, என்னோட ஒய்ஃபோட ட்ரெஸ் இது, அவள் வந்தால் வந்து இது அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் ஹீரோன் வந்து பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருப்பாங்க. இப்போ ஏன் உன் ஒய்ஃப் வந்தால் நான் உடனே போகணுமா, உன் ஒய்ஃப் முன்னாடி என் கூட நீ வந்து பேச மாட்டியா பழக மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பிடிச்சி கேட்டுகிட்டே இருக்கும். உடனே இவர் என்ன சொல்வார், முட்டாள்தனமாக ஏதாவது பேசிகிட்டே இருக்காத, அவள் வந்துட போகிறா, கிளம்புன்னு சொல்லும்போது, நான் உன்னை வந்துட்டு என் மேலே உனக்கு அக்கறையே இல்லைன்னு சொல்லும்போது உடனே அவர் என்ன சொல்வார், உன் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது, என் ஒய்ஃப் பார்த்துட்டு அதாவது பிரச்சனை ஆகிடுமோ, நம்ம ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி வந்துடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் பயப்படுறேன், அதை முதல் புரிஞ்சுக்கணுன்னு நான் என்ன உனக்கு அலாரம் கிளாக்கா காலை மாலை அப்படின்ற மாதிரி நான் தான் உனக்கு வந்து இப்படியா அப்படியான்ற மாதிரிலாம் இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நேரங்களும் தெரியாமல். உடனே அவர் அதுக்கு அந்த மாதிரிலாம் பதில் சொல்லிட்டே இருப்பார். உடனே அவர் மேலே தோல் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த அவரோட மொத்த வெயிட்டையும் அவர் மேலே கொண்டு போய் கொட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். உடனே வந்துட்டு அவர் வேற இப்படி அப்படியே பேசிகிட்டே இருப்பாரா. அவங்க போட்டிருக்கிறது வேற நைட் ட்ரெஸ், அது ஹீரோயினோடது, இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துருவாங்க, அட பாவி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இதை பார்த்த உடனே இப்போ திரும்பி டக்குன்னு ரெண்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் நிற்கிறத பார்த்துருமா, அவ்வளோதான் இவங்களுக்கு தூக்கி வேறு போட்டுரும். ஹீரோயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க ட்ரெஸ்ஸே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க
அவங்க போட்டிருக்கிறது நைட் ட்ரெஸ்ஸு அது இஷ்டத்துக்கும் இருக்குது. அவங்க உடனே ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹீரோயினை பார்ப்பாங்க. சிஸ்டர் இன்லாம் நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ ஆரம்பிக்கும். ஹீரோயின் எதுவுமே கேட்காம அந்த ரூம் விட்டு வெளியே வருவாங்க. இந்த சமாதானப்படுத்தலாம் போகும்போது திரும்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும், வேக வேகமாக எந்திரிச்சு வந்து ஹீரோ அதாவது ஹஸ்பண்டை கூப்பிடும். ஒரு நிமிஷம் நில்ல நில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுவார். உடனே என்ன கேட்பாரு, இப்போ நான் என்ன சொன்னாலும் உன்னோட ஒய்ஃப் வந்து நம்ப போகிறது இல்லை, அதாவது நாத்தன் அதாவது எப்படி கூப்பிட்றாங்க, சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து தங்கச்சியாக வீட்டில் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீ என்ன விளக்கம் சொன்னாலும் இல்லை நான் என்ன விளக்கம் சொன்னாலும் என்னோட சிஸ்டர் இன்லா வந்து கேட்பாங்களா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நடிக்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், சரி சரி முதல் நீ ரொமான்டிக்காக ட்ரெஸ்ஸாக போடுறத நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட கோட்டை கலட்டி அவங்களுக்கு போற்றி விட்டுட்டு, அதோட இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்ல, அதை பற்றி நீ கவலையே படாத, நீ என்னோட சிஸ்டர் அதாவது தங்கச்சி முறையா, அவள் வந்து கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பா, நம்ம 2 பேரும் அவள் சந்தேகமே படமாட்டா, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன்ற மாதிரி இவர் எந்திரிச்சு வருவார். நேராக அவங்க ஹாலுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சோஃபாவில் அசந்து உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெட்டிங் ரிங் இருக்குல்ல, அது கலட்டி தூக்கி எறியலான்னு தோணும், ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கையிலே போட்டுப்பாங்க. அதோட இப்போ அந்த ஹஸ்பண்ட் வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒய்ஃப் நீ என்னை வந்து சந்தேகப்படுற, அதாவது தேவையில்லாமல் நீ வந்து இதெல்லாம் யோசிக்காத, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கும் அவளுக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பிப்பார். ஹீரோன் அமைதியாக இருப்பாங்க. அதோட இந்த பொண்ணு என்ன பண்ண, 2 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கும். சிஸ்டர் இல்லா நான் சொல்கிறத கேளுங்க, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நாங்கள் ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் முதல் கையெடு அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுருவாங்க. பாங்கன்னா என்ன நீ கூப்பிடுறது சிஸ்டர் இல்லான்னு கூப்பிடுற, அவனை வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற, ஆனால் அதாவது அவனுக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற, அந்த மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல, அப்படி இல்லாத உனக்கு இது எதுக்கு இந்த மேலாடை, அதாவது அந்த மேலே ஓவர் கோட் போட்டிருக்காங்களா அது எதுக்கு, அது இந்த நைட் ட்ரெஸ்ஸோட தான் சுற்றி இன்னும் அதோட தான் சுற்றிட்டு இருக்காது, அதோட அந்த கோட்டை அந்த மேலே உள்ள கோட்டை வர ஹீரோவோட கோட்டு தானே அது, அதாவது அவங்களோட ஹஸ்பண்டோட கோட்டு தானே, அதை போத்திருக்கிறது. ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவரமாக அந்த கோட்டை பிடிங்கி எடுத்துருவாங்க. உடனே இவருக்கு பதறிடுவார், என்னது இது 4 பேருக்கு முன்னாடி அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கோட்டை ஹீரோன் கிட்ட இருந்து வாங்கி அவர் அந்த பொண்ணுக்கு போத்தி விடுவார். திரும்பவும் நீ அப்படிலாம் பண்ணுற, அவளுக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் அவளுக்கு எல்லாமே, நம்ம தான் அவளை நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும், நீ ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிறன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. வந்துடும் இப்போ ஒரே வீட்டிலேயே 2 பொண்டாட்டி வச்சு வாழலான்ற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஓப்பனாக கேட்டுருவாங்க. ஒரு கேள்வியாக கேட்டாலும் நச்சுன்னு கேட்டுருவாங்க. உடனே அவர் திணற நேரத்தில் பார்த்தா ஹீரோன் அடுத்ததான் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இது என்னோட வீடு, நான் இருக்க வேண்டிய வீடு, அதனால இதில் வந்து இன்னொரு தடவை இவரை நான் இந்த இடத்துல பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஹீரோன் வந்து கோவமாக சொல்லுவாங்க. வரணும் அவளுக்குன்னு வீடு வாசல் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவளுக்கு போக்கிடம் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, அவள் எங்கே போவா எங்கே தங்குவா என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. அதாவது அவங்க வாய்ஸாக இவர் கேட்குறாரு. உடனே வந்து ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லு போய் வந்து ஆர்ஃபனேஜுக்கு திரும்ப சொல்லு, இல்லை ஏதாவது பிரிட்ஜ் அடியில் போய் படுக்க சொல்லு, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லு, ஏதாவது கல்யாணம் ஆகாத ஆனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட லைஃப்பில் செட்டில் ஆக சொல்லு, ஹோட்டலுக்கு போய் தங்க சொல்லு, இடமா இல்லை சொல்லு அவளை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அங்கே இந்த மாதிரி கோவமாக பேசிட்டு போயிடுவாங்களே. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. திரும்ப அவங்க எந்திரிச்சு போவாங்க. இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். அவனை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க வருவாங்களா. அப்போ அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா அது கூட குழந்தைங்க தானே, அதுங்களுக்கு தெரியாதுல்ல, அதுங்க என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் என்ன சொல்வான், நான் என் ஆன்ட்டி கூட தான் இருப்பேன், என்னை ஆன்ட்டி தான் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண வரணும், வேறு யாரும் வருது எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கா சரியான கடுப்பாரு. கொஞ்ச நாள் நான் 2 மாதம் தான் ஊரில் இல்லை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவமாக இருக்கும். அதோட அவங்க கோவத்தில் ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸ்மோக் பண்ணுறது தப்பு, யாரும் தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க. அதோட இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் அதாவது ஹஸ்பண்ட் வந்து சொல்வார், திரும்பவும் அவருக்குள்ள பஞ்சாயத்தே வந்து இவளை எங்கேயும் அனுப்பிடக்கூடாது, திரும்ப திரும்ப ஃபஸ்ட் வந்து ஆரம்பிப்பார். அவளுக்கு யார் இருக்கா, யாரும் இல்லைன்னு தானே அவளை நம்ம பார்த்துக்கலாம் நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நீ கூட அதுக்கு சம்மதிச்ச, திடீர்னு அவளை வெளியே அனுப்பினா அவள் என்ன பண்ணுவான்னு கேட்கும்போது ஹீரோனை தான் கேட்பாங்க, 2 மாதம் தான் நான் ஊரில் இல்லை, அந்த 2 மாதத்துக்குள்ளே நீ எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன், அவளுக்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, இப்போ பிறந்த நாளுன்னு கூட அவளுக்காக நீ செலிப்ரேட் பண்ண போகிற, அன்னைக்கு வந்து என் அப்பா அம்மாவோட இறந்த நாள், அதை கூட நீ அந்த சோகம் கூட உனக்கு இல்லாமல் நீ சந்தோஷத்தில் துள்ளிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல அதுதான் ஃபோன் பண்ண உடனே அது உடனே ஃபோன்லேயே அழ ஆரம்பிச்சிடும். உடனே இவர் என்ன பண்ணுவார், பதறுவார், நீ எதுக்கு அழற, நீ எதுக்கும் அழக்கூடாது, நான் உடனே உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க கேள்விக்கு கொஞ்சம் கூட பதில் சொல்லாமல் அவங்க பையன் கூட இந்த மாதிரி பேசுகிறாரு. அதனால ஹீரோயின் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்காங்க. இதை பற்றி அவர் கேரே பண்ணாமல் அந்த பொண்ணு அழதான். உடனே ஹீரோனுக்கு ஷோல்டரில் 2 தட்டு தட்டி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உடனே வர இருட்டு அங்கே போயிடுவார். அப்புறம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நானும் அழுதுகிட்டு இருக்கேன்றது கூட உன் கண்ணுக்கு தெரியல, அவள் ஃபோனில் அழுறது உனக்கு தெரியுது, உன் நேரில் நின்று நான் அழுதுட்டு இருக்கேன், உனக்கு அது தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த கண்ணீர் இருக்குல்ல அதை அப்படி இப்படி தொடச்சி விட்டுருவாங்க. அதை தொடச்சி விடுறதுனா தட்டி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரிலாம் உன்ன மாதிரி ஒரு ஆளை நினைச்சலாம் நான் கவலைப்பட தயாராக இல்லை, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் குட்டி பையன் இருக்கான்ல அவன் என்ன சொல்வான்,
சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, என்னோட பர்த்டே வந்து நான் கொண்டாட விருப்பமே படல அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். அது ஏதோ ஒரு இதில பேசிட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "உன்னோட பர்த்டே வந்து கொண்டாடணும்ப்பா. அது வந்து தாத்தா, பாட்டி வீட்ல தான் கொண்டாடணும். ஆனா என்ன அன்னைக்கு வந்துட்டு என்னோட அப்பா, அம்மா வந்துட்டு இப்படி இறந்ததுனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதில வருத்தம்னோனே, அன்னைக்கு தானே நீங்க என்ன பெத்தீங்க" அப்படின்ற மாரி அவன் வேற கேட்பான். சரி ஓகே எல்லாம் பேசிக்கலாம். அம்மாக்கு வந்து அதாவது நான் இப்ப வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு பிசினஸ் விஷயமா நான் வெளிய போறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் கிளம்புவாங்க. போலாம்னு நினைக்கும்போது வாசல்லயே இந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். இவங்கள வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. உடனே இந்த வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி அந்த பொண்ணு உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பார்க்கணும்னு சொன்னோனே, ஹீரோயின் அதுக்குன்னு வரமாட்டாங்க. வெளிய வரும்போது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து கைய பிடிச்சிட்டு, "நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. நான் உனக்கு என்னைக்கும் துரோகம் பண்ணவே மாட்டேன். அப்படி நீ நினைச்சுக்கிட்ட அப்படின்னா நான் அதுக்காக உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்ற மாரி அது பாட்டுக்கு ஹீரோயின்ட்ட பேசுமா, ஹீரோயின் காது கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்க போலாம்னு நினைக்கும்போது விட்டுருக்க வேண்டியதுதானே. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இன்னைக்கு வந்து அதாவது அந்த குட்டி பையனோட பிறந்த நாள் வருது. ஸோ அன்னைக்கு தான் ஹீரோனோட அப்பா, அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. அது அதுக்கு நல்லா தெரியுது. அப்ப அது என்ன பண்ணும், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் கேக் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இவங்க நேர மாசம் அவங்க அப்படி இருக்கும்போது, அவங்க அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, இவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த நேர மாசத்துல அந்த மாசக்கையில சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அது மாரி ஒரு மாரி ஃபீலிங்ஸ் அது இதெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் சொல்லும்போது அவங்க அப்பா, அம்மா வந்து சொல்லுவாங்க, அதுக்கு அந்த டைம்ல இருந்து இத சாப்பிடணும், அத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ளவர் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அத நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி அப்பா, அம்மா பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போதே, ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா, அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த கேக்கெல்லாம் சுக்கு நூறா பறந்து அங்கிட்டும், இங்கிட்டும் விழுந்திருக்கும். அப்படியே அங்க ஃபோன்ல அப்பா, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, பிரசவ வலியே வந்திருக்கும். ஸோ ஒரே நேரத்தில அங்க இறந்து போறாங்க, இங்க ஒருத்தவங்க பொறக்குறாங்க அப்படின்ற மாரி இருந்திருக்கும். இப்ப அந்த கேக்க கொண்டு வந்து இங்க ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு, இன்னைக்கு வந்துட்டு அவரோட உங்க பையனோட பிறந்த நாள் இல்லையா? அதனால உங்க அப்பா, அம்மாவோட இறந்த நாளு. அதனால தான் உங்களுக்கு இந்த கேக்க கொண்டு வந்து குடுக்குறேன். அவங்களோட ஆத்மா வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு வெறி பயங்கரமா ஏறிடும். உடனே ஓங்கி ஒரே அறை தான். அங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து கேட்கும், "எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? ஏன் என்கிட்ட இவ்ளோ கோவமா என்ன வந்து அடிக்கிற அளவுக்கு நினைக்கிற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்?" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு கேள்வியே கேட்டுட்டே இருக்கும்போது, உடனே ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் சொன்னாலே பத்தாது. உன்ன ஒரு வழி ஆக்குனா மட்டும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு" சொல்லிட்டு படார் படார்ன்னு கன்னத்துல மாறி மாறி அடிச்சுட்டே இருப்பாங்களா. இத பார்த்த உடனே ஹஸ்பண்டுக்கு தாங்க முடியாது. எங்க இருந்தா வந்தாலும் திடீர்னு வந்துட்டு ஹீரோயினோட கழுத்து இருக்குல்ல, பின்னாடி பக்கமா புடிச்சுட்டு, "என்ன வேலை பண்றடின்னாலும்" ஹீரோயினுக்கு அது வேற வலிக்கும். உடனே டக்குனு என்ன பண்ணுவாங்க, கைய புடிச்சு தட்டி விட்டோனே அவர் பொத்துன்னு வந்து கீழ விழுந்துடுறாரு. அந்த அளவுக்கு அவரு வீக்கா இருக்காரு. அவர் வந்து கீழ விழுந்தோனே ஹீரோயின் வந்து அவர் கண்ணத்துல ஒரு 4 அறை போட்டு இவங்களுக்கு ஒரு மாறி மாறி அடிப்பாங்க. பிடிக்காது. ஹீரோ வந்து அதாவது ஹஸ்பண்ட் வந்து கண்டபடி திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. வெளிய போம்போது நின்னு யோசிப்பாங்க. இந்த வீட்ல வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் வந்த வீடு. ஆனா, இப்ப அந்த சந்தோஷம்லாம் அவங்க கண்ணுக்குள்ள இல்ல. அவங்க நெனச்சு பார்க்கும்போதே வந்து அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணோட இருந்தார்ல, அந்த அதாவது அவங்களோட பெட்ரூம்லயே அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்க அழுதுட்டு இருக்கும்போது கைய உதறி விட்டுட்டு அங்க போனார்ல. இந்த 2 விஷயங்களும் அவங்களால மறக்கவே முடியல, மன்னிக்கவும் முடியல. ஸோ அத நெனச்சுட்டு அந்த வீட்ட விட்டு போகணும்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது வீடு வேற அவ பேர்ல இருக்கு. இது ஒரு பெரிய வில்லா. இங்க இருந்துட்டு இப்ப வேற ஆல்ரெடி அவ வந்து இந்த மாரிலாம் ரூல்ஸ் போட்டா, இப்ப வந்து திரும்ப கிளம்பிட்டா. இப்ப அடுத்து என்ன பிரச்சனை ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து பதறுவாரு. அப்ப அவரு வெளிய கிளம்புவாரா, அதோட இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த அது என்ன சொல்றது, அந்த வில்லி பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபியான்சி பொண்ணு, வில்லி பொண்ணு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட கூப்பிடுது. "இங்க பாரு அவசரப்பட்டு உன்னோட அப்பா, அம்மா கிட்ட இத பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லுமா?" ஏன்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "இல்ல அவ வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அவ போய் நிச்சயமா உன் அப்பா, அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. அ ஏன்னா, அவ உன்ன டிவோர்ஸ் பண்றதுல முடிவு பண்ணிட்டா. அதுல தான் வந்து அவளோட கவனம் இருக்குமே தவிர்த்து, ஏன்னா ஒருத்தவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா தானே பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாரி தான் அவ முடிவுல இருக்கா. அதனால நீயா போய் உன் அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு, நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லும். அந்த ஹஸ்பண்டுக்கு அவன் மேலேயும் கீழயும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்புவாரு. இருக்கும்போது வீட்ல வேலை பார்க்குறாங்களா, அவங்க வந்து ஒரு ஃபைல், ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க. இத வந்துட்டு ஹீரோயின் வந்து உங்கள்ட்ட குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அத ஓப்பன் பண்றதுக்குள்ள இது வேக வேகமா டிவோர்ஸ் அக்ரீமெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மூஞ்சி அப்படியே அந்த மூஞ்ச பார்த்தாலே வெறி ஏறுது பயங்கரமா. அப்படி கேட்குமா உடனே வந்துட்டு அவர் ஓப்பன் பண்ண போகும்போது, இல்ல இது பிசினஸ் சம்மந்தமான உடனே அதுக்கு மூஞ்சே மாறி ஒரு மாரி அந்த ஹஸ்பண்டுக்கே தெரியாம மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அதுக்கு என்னன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு அவளா டிவோர்ஸ் குடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்குது. ஆனா நடுத்தெருல இது நிக்க போகுதுன்றது அதுக்கு தெரியல. அது பாட்டுக்கும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நம்ம இவ்ளோ பண்ணியும் டிவோர்ஸ் குடுக்காம பிசினஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட இறந்த நாள் தானே. ஸோ அங்க வந்துட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த இந்த உலகத்துல இப்ப நீங்க வந்து இதாயிருக்கலாம். இன்னும் நீங்க வந்து அடுத்த தடவ நீங்க பொறந்து வந்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. நான் உங்களுக்காக அப்படிதான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட கல்லறையில நின்னு பேசிட்டே இருப்பாங்களா. அதோட பார்த்தோன்னா அங்க இருக்கிற அந்த கல்லறையில ஒரு மாரி பூ இருக்கும். அந்த பூ வந்து அவங்க மேல அப்படியே கொட்டும்போது அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அப்பா அம்மாவே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாரி அவங்க அப்படி ஃபீல்
பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப திரும்ப அவங்க ஹஸ்பண்டையும் அதெல்லாம் ஃபேமிலியை நினைக்கும் போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். உடனே அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதோட டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கும். இந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, அதாவது அந்த கல்லறை கிட்ட தானே இருக்காங்க அவங்க. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ யாருமா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஆன்ட்டி நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, இந்த கேண்டியை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும். உடனே ஹீரோன் அந்த கேண்டியை வாங்கி வச்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோனுக்கு ஒரு 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 சின்ன பேப்பர் ஒன்று கொடுக்கும். இது என்னதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். இந்த நம்பரை வந்துட்டு எங்கள் டேடி உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அதை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் பேச சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஹீரோனுக்கு யார் என்னன்னு ஒன்றும் புரியாது. சாக்லேட் அந்த கேண்டியை பார்ப்பாங்க, அந்த நம்பரை பார்ப்பாங்க. இந்த டைம்லேயே வந்து அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும். அந்த பொண்ணை யாரோ தூக்கி தோளில் போட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். வேக வேகமாக வந்தவங்க இப்போ அந்த ஆளை அடிக்க போவாங்க. பார்த்தா வந்து அவர் தான் இப்போ ஹீரோவாக இருப்பார். உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. என்ன உனக்கு தெரியுதா என்ன உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ தெரியும். ஏன்னா ஹீரோயின் சண்டை போடுறதுக்கு கூட ரெடியாக தான் இருக்காங்க. பயங்கரமாக சண்டையும் போடுறாங்க. அதோட இவருக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி அறிமுகம்னா, முன்னாடியே ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பார். அப்போ ஹீரோயின் தான் வந்துட்டு அவரை காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்றிட்டு அவர் எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கர்ச்சீஃப் மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து ஹீரோயின் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பார், நான் உன்னோட ஃப்ரெண்டாக ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் வந்துட்டு நான் இந்த இடத்துல இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வந்துட்டு ஓ அவனா நீ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் இந்த பொண்ணு வேற சொல்லும், சும்மா ப்ராங்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வந்து நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ அவங்க கிளம்புவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கழுத்தை பார்ப்பார். அவங்க பின் கழுத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கையை வச்சுன்னு கொஞ்சம் அப்படியே அமுத்தி பிடிச்சார்ல, அது அவங்களுக்கு வந்து செவந்து போயிருக்கும். உடனே அவர் தன்னறியாமல் டச் பண்ண வந்துருவார். ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பாட்டு கிளம்புவாங்க. அவங்க போகிறதே ஹீரோ வந்து பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பார். அதில் இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், அன்னைக்கு இந்த ஆன்ட்டி தானே உங்களை காப்பாற்றி இந்த கர்ச்சீஃப் கொடுத்தாங்க, இந்த கர்ச்சீஃப் இன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ணும்போது நான் கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேசிகிட்டே இருப்பார். அதோட திரும்பி பார்ப்பார். ஹீரோன் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் திரும்ப வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை, நம்ம வந்து நம்மளோட சொந்த ஊருக்கே போகிறது தான் நல்லதாக இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆனோம், இதுக்கப்புறம் இங்கே இருக்க விருப்பம் இல்லை, திரும்பவும் நம்ம சைனாக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியான்சி பொண்ணுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு அவள் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறா, இந்த மாதிரி வந்துட்டு என்ன அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் பையனையும் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இப்போ மாமியார் வேற ரொம்ப கவனிச்சுப்பாங்க. அவங்களுக்கா சரியான கோபம், என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அவளுக்கு என்ன திமிரு இருந்தால் என் பையனை திரும்ப திரும்ப அவள் கையை நட்டி அடிக்கிறா, அவள் வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துருப்பாங்க. இருக்கான்ல ஹீரோனோட பையன், அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் இங்கே இருக்கவங்க யாரையுமே நிம்மதியாகவே இருக்க விடுறதில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டே இருக்காங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனமாக தான் இருக்குன்னு. அத்தனோன்னு வயசில் இருக்கிறது அந்த அப்பனா என்ன அர்த்தம், அந்த மாதிரி சொல்லி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு பேசுகிறதானே அந்த மாதிரி பேசும். இப்போ ஹஸ்பண்ட் இருக்காது அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் இந்த மாதிரிலாம் ஓவராக பேசக்கூடாது, வாய் மூடு அப்படின்ற மாதிரி பையனை அதட்டுவார். இவருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு எங்கே இருக்குன்னு கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்வார். நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்துட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே ஹீரோன் உள்ள நுழையும் போதே அந்த ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் கிளாஸில் தண்ணி இருக்குது அதோடு சேர்த்து ஹீரோன் மூஞ்சில் தூக்கி அடிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறு, ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கல. உடனே டக்குனு அந்த ஹஸ்பண்ட் வந்து நீ ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல் கையை விட அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுருவாங்க. இந்த அம்மா இருக்குல்ல ஹீரோட அம்மா, அது கோவப்பட ஆரம்பிச்சிடும். உன்னை பல தடவை சொல்லிட்டேன் என்னோட பையன் கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ அவனை அடிக்கிற அளவுக்கு ரொம்ப முன்னேறிட்டே போயிட்டே இருக்கியா, உனக்கான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தேன்னா அது நல்லா இருக்காது, அதுக்கு முன்னாடி நீயே அவனை திருத்திக்கோ அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். மன்னிப்பு கேளுன்னு அந்த அம்மா சொல்லிட்டே இருக்குமா, ஹீரோன் மன்னிப்பு தானே அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணாடி கிளாஸை தானே தூக்கி எறிஞ்சாங்க, அது வந்து கீழே வந்து விழுந்திருக்கும், குட்டி குட்டி சில்லாக இருக்கும். உடனே ஹீரோன் அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் மூஞ்சிலே ஒரு கீரலை போடுவாங்க. இப்போ வலிக்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு இன்னும் பதறிடும், அடித்ததுக்கே உன் பையனை அடித்ததுக்கே நீ வந்து என்கிட்ட கேட்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ என்னோட வலி என்னன்றது இப்போ கொஞ்சமாவது அவனுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு கீரலை போட்டுருவாங்களா. அவரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். உடனே அவருக்கு அதை வலிக்க தான் செய்யும். அப்போ ஹீரோன் சொல்லுவாங்க வலிக்குதா அப்போ அப்படி தானே எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த அம்மா உடனே ஆரம்பிச்சிடும், என் பையனை நீ அடிச்சதுனால தாங்க முடியல, அவனை இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்துற, அதுவும் என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுத்துற, இது கேட்க இந்த உலகத்தில் ஆளே இல்லையான்ற மாதிரி ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு கோவம் வந்துடும், என்ன வலி தாங்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோனை திரும்பவும் பிடிச்சிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அங்கே நசுக்கிக்கிட்டும் ஒரு மாதிரி அமர்த்தி பிடிச்ச மாதிரி கேட்பார், உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு இருக்கிற ஃபியான்சி இது அமைதியாக அவங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு அவருக்கு இன்னும் அருமை தெரில, அம்மாவோட அருமை தெரில, உடனே சித்தி நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அப்படியே ரொம்ப அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக போய் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி இருக்கும் பிள்ளைங்கள, அந்த மாதிரிலாம் இல்லை அந்த பையன், அந்த அளவுக்கு அந்த சித்திக்கிட்டு ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோ நீங்கள் போராடிட்டு இருக்காங்க, இவர் வேற அவங்கள பிடிச்சி அமர்த்தி வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு, உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சு அப்படி இப்படின்னு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஆமாம் திமிருதான் ஆயிடுச்சு, இதோட முடிவு என்ன தெரியுமா, டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டிவோர்ஸா,
நான் இத்தனை வருஷத்தில் நான் உன்னை ஒரு தடவை கூட கஷ்டப்படுத்துறது கிடையாது, நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்றத நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, டிவோர்ஸ் பண்ணுறது மட்டும் தான் உனக்கு இப்போ நான் பண்ண முடிய ஒரே வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அதில் தெளிவாக இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட குட்டி பையனுக்கு ஃபீலிங்ஸே எதுவுமே இல்லை. அம்மாவுக்கு இப்படி அடி உழுது அடி வாங்குறாங்களே அப்படி இப்படின்னு அவங்க அம்மாவுக்கு நல்லா வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பையன் வேற சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கான். அதோட இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து மயக்கமே வந்த மாதிரி அப்படியே விழத ஆரம்பிச்சிருச்சு. உடனே வேற என்ன ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா எல்லாரும் ஒன்றா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கா இப்போ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த பெயின்லாம் இருக்கும்ல, யாருமே அவங்கள கண்டுக்கவே இல்லை. இருந்தாலும் அவங்களும் பின்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. பார்த்தா வந்து அவங்க அம்மா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அதை பண்ணால் மட்டும் தான் அவங்க அப்படி காப்பாற்ற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ அந்த ஹஸ்பண்ட் அவர் என்ன சொல்வார், எப்படியாவது எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் இது பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொல்வார். அந்த டாக்டர் வந்துட்டு அவர் அதாவது என்ன சொல்கிறது, இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவரோட பர்சனல் நம்பர் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார் ஹீரோ. அதாவது ஹஸ்பண்ட் கேட்கும்போது அதை வந்து டாக்டர் என்ன சொல்ல, அவரோட பர்சனல் நம்பரெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோன்னு யோசிச்சு பார்ப்பாங்க, அந்த பேரை தான் அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்து கொடுத்து போச்சு. ஓஹோ அவன் தான் நான் இது அந்த அதாவது அவங்க கல்லறையில் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துச்சுல, அந்த ஃபோன் நம்பர் தான் வந்துட்டு ஹீரோவோட நம்பரை தான் இங்கே வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு எப்படியாவது எனக்கு அந்த நம்பர் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு வந்துட்டு அட்வான்ஸாக வந்து அவங்க வேறு எந்த வேலையுமே வேறு யாரும் எடுத்துக்கூடாது, எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்தணும், அதுக்காக நான் அட்வான்ஸ் கூட நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அதாவது இந்த ஹஸ்பண்ட் சொல்லுவார். அந்த நோட் ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி எழுதி கொடுத்தால நம்பர், அந்த நம்பரை வந்து அவங்க கையில் தான் இருக்கும், அதாவது ஹீரோட நம்பர் தான், அது கையில் தான் இருக்குது, அதை அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மடித்து வச்சுப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார், இந்த ஹஸ்பண்ட் வந்து அவரோட நம்பர் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு பேசும்போது டைரெக்டாக அவர் யாரும் அப்ரோச் பண்ண முடியாது, அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட தான் நம்ம வந்து பேச முடியும், அதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க் தான், டக்குன்னு வந்து கிடைக்காத நம்பர்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். சரி 2-3 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டும் அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த நம்பர் தானே வேணும், அது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன கேட்கும்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு, இப்போவும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, அத்தையோட உயிரோட விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கும். ஹீரோ என்ன சொல்லும் போது நீ வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த நம்பர் தான் அவரோட நம்பர், உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த ஹஸ்பண்ட் கூட அதை நம்ப மாட்டார். நீ என்ன உனக்கு எப்போ தான் நேரங்காலமே கிடையாதான்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அங்கே உள்ளே வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து நிறைய பேர், அதாவது என்ன சொல்கிறது, பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துடுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து ஹீரோனோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, உங்கள் கால்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்வார். என்னடா இது அவ பாட்டுக்கு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த இருக்க மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த ஹீரோ பேசிகிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறேன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு வைப்பார். ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதுவும் இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியாது, என்னது இது உண்மையிலேயே அந்த டாக்டர்கிட்ட தான் பேசுகிறாளா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கும், அது அவரோட அசிஸ்டண்ட்டுக்கே நல்லா தெரியும். பாஸ் அவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி எனக்கு தெரியும், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேகமாக இங்கே வருவார். அசிஸ்டண்ட் வந்து குழப்பமாக இருக்கார் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோனுக்கு இந்த டை பிடிக்குமா, அவள் வந்து எப்போ வேணா என்னை கால் பண்ணுவா, அந்த டையை வந்து அவளுக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலையிலேருந்து 20 டைக்கு மேலே அவர் மாற்றிட்டாரு. அதனால் இப்போ அசிஸ்டண்ட் என்ன சொல்வார், எனக்கு இவரை புரிஞ்சுக்கவே முடியல, இவர் இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்காரு, கிட்டத்தட்ட 20 டையை மாற்றிட்டு இது பிடிக்கல அது பிடிக்கல, ஹீரோனுக்கு இது பிடிக்காதுன்னு மாற்றிட்டு இப்போ வேற ஒரு டையை போட்டுக்கிட்டு போகிறாரு. இவர் எவ்வளோ பெரிய டாக்டர், இவர் கான்டாக்ட் நம்பருக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, இவர் என்ன ஹீரோயினுக்காக இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. உட்காந்துட்டே இருக்கும் போது இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இப்போ டாக்டர் வந்துட்டு அந்த சர்ஜரி அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசி சில முடிவு எடுத்துடணும், நீ எனக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, டிவோர்ஸுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த ஹஸ்பண்ட் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது டக்குன்னு இப்போ வந்து என்ன சொல்லணும்னா, ஆல்ரெடி இதை பற்றி தான் பேசியாச்சுல, திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்க, இப்போவும் வந்து அந்த டாக்டர் உனக்கு தெரிஞ்சவன் உன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் தொடர்ந்து போய் சொல்லிட்டே இருக்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு திமுறை என்ன பண்ண ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஹீரோனை இது திடீர்னு பண்ணுறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ வந்து டக்குன்னு கேட்ச் பிடிச்சவர் வந்துட்டு இப்போ ஹீரோயினோடுக்கு வந்து தலையில் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கும். ஆல்ரெடி இப்போ வீட்டில் நடந்த கலவரத்தில் அவங்களுக்கு அங்கங்கே அடிபட்டிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காயப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டே இருப்பாரா. அப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் வந்துடுவார். நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. நான் தான் அவரோட ஹஸ்பண்டு, நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த டாக்டர் தானே, அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன இது சர்ஜரி அப்படி இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் கிடையாது, இவங்களுக்கு நடந்திருக்க விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட இனிமையாக தானே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ சொல்வாரா. இப்போ இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோன்னு கூட சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க, அவங்க வந்து கிரிட்டிக்கலான அதாவது இதில இருக்காங்க. நீங்க போயிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, என்னோட பார்வையில நான் பார்க்கும்போது யார் ஆபத்தா இருக்காங்களோ, அவங்கள தான் ஒரு டாக்டர் என்னால காப்பாத்த முடியும். இப்ப நான் உங்கள பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க வந்து இந்த அளவுக்கு காயப்பட்டுருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப இவங்களாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. அமைதியா நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கேண்டிய வேற ஹீரோயின் உள்ளங்கையில வச்சுட்டு, ரெஸ்ட் எடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப எந்திரிப்பாரு. அடுத்ததா ஹீரோவ நேருக்கு அந்த ஹீரோ வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் நேருக்கு நேரா நின்னு அப்படியே மொறன்னு மொறச்சிட்டே இருப்பாரு. அதோட என்ன பண்ணுவாரு, திரும்ப அவங்க அம்மா அவங்களும் ஒரு பேஷண்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக உள்ள வந்துருவாரு. இருக்காது ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு 2 பேருமே சேர்ந்துட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, "உனக்கு எப்படி அந்த டாக்டரோட பர்சனல் நம்பர் கிடைச்சது? எப்பத்துலேருந்து நீங்க 2 பேரும் மீட் பண்ணீங்க? எப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனீங்க? எவ்வளோ நாளா நீங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்?" சொல்லிட்டு அடிக்கடிக்கா கேள்விய கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "எப்ப நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போதும் முடிவாச்சோ, அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் யார்ட்ட பேசுறேன், எங்க போறேன், வரேன்றத உன்கிட்ட ஷேர் பண்றது மட்டும் கிடையாது. தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு கூட உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கும்போது, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, "உங்க அம்மாக்கு இப்ப வந்து சர்ஜரி பண்றதுக்காக போயிருக்காங்க. நீங்க ஹீரோயின் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, இப்ப அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனையாகும். அதுக்கான விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இங்க பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து இவங்களுக்கு அவங்க பிரச்சனை பண்ணாம தடுத்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவாரு. முடிச்சுட்டு இப்ப வெளிய வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் உட்காந்துட்டே இருப்பாங்களா, இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் கிட்ட தான் அந்த ஹஸ்பண்ட் கிட்டலாம் பேச மாட்டாரு. ஹீரோயின் கேட்டுக்கிட்டாங்க. இந்த மாரி அவங்களும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, "இனிமே நீங்க பயப்பட வேண்டியதில்ல. அவங்களுக்கு அந்த சர்ஜரி வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்வாங்க. அப்ப அந்த வேணும்னே அந்த ஹஸ்பண்ட் முன்னாடி ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, "இப்போ நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய வேலை நான் பார்த்துருக்கேன். எனக்கு எப்படி என்ன ரீபே பண்ணலான்னு இருக்கீங்கன்னு" ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரா, உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. இவன டிவோர்ஸ் பண்ண போறோம். இவன் வந்து டின்னருக்கு கூப்பிடுறான். எல்லாமே வந்துட்டு உடனே புதுசா நடக்கிற மாரி இருக்கு. இப்ப இத பத்தி யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புவோம். இல்லாட்டி இந்த முகரக்கட்ட நம்மள்ட்ட ஏதாவது ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அவங்க கிளம்புவாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா இது, நான் இங்க ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருக்கேன். என்ன கண்டுக்க மாட்றீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போலாம்னு நெனைப்பாரு. உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாரு, ஹீரோ வந்துட்டு நீங்க நெனச்ச மாரிலாம் பின்னாடி ஃபாலோ பண்றதோ, அவர டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் கூடவே கூடாது. அப்படின்ற மாரி புடிச்சு தடுத்து நிப்பாட்டிருவாரு. அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாரு, ஹீரோவ நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து அட்வான்ஸா நீங்க வந்துட்டு அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப ஹஸ்பண்ட் என்ன கேட்பாரு அப்படின்னா வந்து, என் ஒய்ஃப் வந்து அவங்க கூட போயிட்டுருக்கா. என் ஒய்ஃப் கூட பேசுறதுக்கு கூட நான் முன்னாடியே அட்வான்ஸா வந்து அப்பாயின்ட்மென்ட் போடணுமான்னு கேட்டா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டாக்டர் வந்துட்டு இப்ப டாக்டர் கூட தானே அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, அவர் உங்கள பார்க்கணும்னு நெனச்சா மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். அப்பாயின்ட்மென்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவரும் போயிடுவாரு. இப்ப ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருப்பாரு. வெளிய வந்தாங்களா, அசிஸ்டன்ட் 3 பேர் வெளிய நின்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹோட்டலுக்கு போலான்னு பேசிட்டு தான் வெளிய வந்துட்டேன். ஆனா வந்துட்டு இந்த டைம் ரொம்ப அன்டைமா ஆனதுனால எல்லா ஹோட்டல்ஸும் மூடியாச்சு அப்படின்ற மாரி தான் இப்ப அசிஸ்டன்ட் சொல்வாரா. உடனே இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "என்னது இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொரு நாளைக்கு நம்ம போயிட்டு சாப்பிடலாம். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாங்களா. இப்ப டக்குன்னு வந்து ஹீரோ வந்து அந்த அசிஸ்டன்ட்ட பார்ப்பாரு. அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா, "எனக்கு வயித்த வலிக்குது, பயங்கரமான வயித்து வலிக்குது. என்னால இப்ப டிரைவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் உடனே ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும். டாக்டருக்கு வந்து அவர் வந்து இப்ப டைமுக்கு அவர் எனக்காக வெயிட் பண்ண மாட்டாரு. ஸோ நீங்க அவர மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் வந்து சரி ஓகே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கூட போக முடியல. இந்த ஹெல்ப்பையாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிரைவ் பண்றேன்னு ஓகேன்னு ஒத்துப்பாங்க. இவர் சும்மா நிக்க கூடாதுல்ல. அவர் பாட்டுக்கு வயித்த பிடிச்சிட்டு அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சுருவாரு. இப்ப இது ஹீரோவோட பிளானா தான் இருக்கும். 2 பேரும் கார்ல ஏறி உட்காந்துப்பாங்க. அவங்க ஹீரோயின் வந்து கார ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோ மெதுவா என்ன கேட்க ஆரம்பிப்பாருன்னா வந்துட்டு, "நீ டிவோர்ஸ் பண்றதுல உறுதியா தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பிரேக் போட்டுருவாங்க. பிரேக்க போட்டு அவங்க வந்துட்டு இப்ப ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "சீட் பெல்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீட் பெல்ட்ட போட்டு விடுவாங்க. ஹீரோ கூட ஏதோ ரொமான்ஸ் பண்ண வந்தாங்கன்னு நினைச்சப்ப சீட் பெல்ட்டை போட்டுட்டு திரும்ப அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. பண்ற இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது அவரை பேசுறது நடந்துக்கிறத வச்சு ஹீரோனுக்கு தெரியுது அவருக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம அவங்க பாட்டு கிளம்புவாங்களா. பாதி தூரத்தில் போயிட்டே இருக்கும்போது ஹீரோ திரும்ப கால் பண்ணுவாரு. இவங்க அட்டன் பண்ணி பேசும்போது இப்போ அவர் என்ன சொல்வார்னா, நீங்க என்ன ட்ராப் பண்ண வந்தீங்களா, அப்போ என்னோட டையை வந்து உங்க கார்லயே நான் விட்டுட்டேன். அதாவது திரும்ப அந்த கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேணுமே கழட்டி அவர் வச்சுட்டு வருவாரு. அதை கால் பண்ணி என்ன சொல்வானா, என்னோட டை எப்படி டை கலண்டு தனியாக போய் விழுதா, அதை அவர் அழகாக வச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணி சொல்லும்போது, உங்கள் காரில் என்னோட டை இருக்குது, அதை அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு எப்போ எனக்கு கொடுக்குறமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையிலே வந்து அது உங்கள்கிட்ட நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட ஓகே ஓகே ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நீங்கள் பொறுமையாக எப்போ வேணாலும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோயின் அந்த டையை எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துருவாங்க, அதை எடுத்துட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க, உனக்கு ஒய்ஃப் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, உனக்கு ஃபேமிலி இருக்கும் போதே வந்து நீ என்கிட்ட இந்த மாதிரி
மாதிரி விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி நினைப்பாங்க. ஏன்னா அவருக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. அப்படி அதனால இவங்க அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டியை கூட இருக்கிறத விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டிக்கு அடுத்த பொண்ணு மேலே தான் ஆசைப்படுறாங்க. ஏன் தான் இப்படிலாம் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கோவமா இருக்குன்னு அவங்க பாதிக்கப்பட்டதுனால அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஹீரோன் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க பாட்டுக்கு தூங்கலாம்னு சொல்லிட்டு